சர்வதேச அளவில் டெல்லியில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டியில் புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை குவித்த சாதனை. புதுச்சேரி ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் மேல தாளத்துடன் உற்சாக வரவேற்பு. சர்வதேச அளவில் புதுடெல்லியில் நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டியில் பங்கேற்ற தங்கப் பதக்கம், வெள்ளிப் பதக்கம் மற்றும் வெண்கலப் பதக்கத்துடன் திரும்பிய குத்து சண்டை வீரர்களுக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு மேல தாளத்துடன் சிறப்பாக வரவேற்பு நடைபெற்றது. சர்வதேச அளவில் கிக் பாக்ஸிங் போட்டி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை புதுடெல்லி இந்திரா காந்தி சர்வதேச உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்திலிருந்து 10 வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் லாஸ்பேட்டை மாருதி கேந்திர வித்யாலயா பள்ளி, விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளி, பெட்டிட் செமினார் மேல்நிலைப் பள்ளி, ஆதித்யா வித்யாஸ்ரம் மேல்நிலைப் பள்ளி என அனைத்து பள்ளிகளில் இருந்தும் 7 மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாணவர் லோகேஷ் 37 கிலோ எடைப்பிரிவில் தங்கப் பதக்கமும், முகேஷ் 42 கிலோ எடைப்பிரிவில் தங்கப் பதக்கமும், கௌசிக் 47 கிலோ எடைப்பிரிவில் தங்கப் பதக்கமும் வென்றனர். ஆதேஷ் 28 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப் பதக்கமும், ஹேமம் 32 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கமும், பவித்ரன் 37 கிலோ எடைப்பிரிவில் வெண்கலப் பதக்கமும், மௌசின் 32 கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப் பதக்கமும் பெற்றனர். அணியின் மேலாளர் ராஜமாணிக்கம் குப்புசாமி அவர்கள், அணியின் தேசிய நடுவர் கிருஷ்ணராஜ் மற்றும் பயிற்சியாளர்கள் தினேஷ் மற்றும் வினோத், பெற்றோர்கள் கலியபெருமாள், குமார விஜயன், ரமேஷ் முருகானந்தம், பொதுமக்கள் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் நாகராஜ் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றனர்.